ஆச்சி குலோப் ஜாம் மிக்ஸை யூஸ் பண்ணி குலோப் ஜாம் செய்யலாம். இது 175 கிராம் இருந்துச்சு. இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, ரொம்ப மென்மையாக தான் பிசையணும். அப்படி அழுத்தம் கொடுத்து மாவை பிசைஞ்சோம்னாக்கா எண்ணெயில் போட்டு பொரிச்சு இருக்கிறப்ப விரிசல் விழுந்துடும், அப்படி இல்லைனாக்கா உதிரி உதிரியாக போயிடும். அதனால் மென்மையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல் பிசையணும். இந்த மாவை ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இந்த குலோப் ஜாமுக்கு தேவையான ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 600 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இந்த மிக்ஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரையில் 600 ml தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ சர்க்கரை எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கரைசல் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். சர்க்கரையை நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சிருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும், கரைஞ்சிரும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுனாக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த உருண்டையை உருட்டுறப்பையும் அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு 2-3 விரலால் உருட்டோம்னாக்கா அழகாக ரவுண்டாக வந்துடும். இந்த உருண்டைகளுமே விரிசல் விழக்கூடாது, ஷைனிங்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி உருட்டினோம்னாக்கா அழகாக வந்துடும். எல்லா மாவையுமே இது மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். எல்லா மாவையும் உருண்டையாக உருட்டாததுக்கப்புறம் எண்ணெய் அப்படி இல்லைனாக்கா நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு உருண்டையாக எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனாக்கா மேல் பக்கம் மட்டும் நல்லா செவந்து வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு கரண்டியால் கீழே இருக்கிற பால்ஸையும் எடுத்து விடுங்க. அதிலே இருந்துனாக்கா அப்படியே அடி பிடிச்சிக்கும். நல்லா திருப்பி விட்டு எல்லா பாகமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டு எடுங்க. நம்ம பிடிச்ச உருண்டையோட டபுள் சைஸ் வரும். எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப மறுபடியும் அது ஜீராவில் போடுறப்பையும் இன்னும் ஒரு சைஸ் பெருசாகும். இந்த அளவுக்கு பால்ஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம், குலோப் ஜாம் பால்ஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா வடிச்சிட்டு எடுங்க.
பாருங்கள் இந்த பால் எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஒரு விரிசலும் இல்லாமல் கீறலும் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இதை எடுத்து அப்படியே அந்த ஜீரா தண்ணியில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்படி கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா பால்ஸையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து அதுக்கப்புறம் எடுத்து ஜீராவில் போட்டுக்கோங்க. ஜீரா தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆகும் அந்த தண்ணியில் வந்து இந்த குலோப் ஜாமில். இதை அப்படியே வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடணும். அப்போ தான் வந்து நல்லா ஜீரா தண்ணியில் உள்ளே வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ எப்படி இருக்குங்களா? ஊறதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி போய் எப்படி இருக்குது பாருங்கள். குலோப் ஜாமுன் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே நல்லா வெந்தும் இருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. குலோப் ஜாமுன் ரெடி.